ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. நான் உங்கள் உதய். இந்த மஞ்சரியோட பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனையாக வந்து போயிட்டுருக்கு. சொல்லப்போனால் ஒரு பெரிய விசாரணை வந்து பார்த்திங்கன்னா நடந்துகிட்ருக்கு. ஸோ இந்த விசாரணையில் அருண் அவர்களும் வந்து பங்கேற்கிறாப்புல. ஸோ அருண் பக்கம் இருக்கக்கூடிய வாதத்தை வந்து சொல்கிறாப்புல. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, என்கிட்ட வந்து எப்போ பார்த்தாலும் வந்து கையை தூக்கி ஒரு மாதிரி வந்து பண்ணுறீங்க, மார்க்கிங் பண்ணுறீங்க, இந்த மாதிரி சொல்லிட்டு சில விஷயங்கள்லாம் வந்து பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணுறதுனால தான் எனக்கு வந்து ஒரு மாதிரி வந்து ஆயிடுச்சு அப்படின்றதெல்லாம் தாண்டி மஞ்சரி அவர்கள் என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத உண்மையாக சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய அருண் பிரசாத் வந்து ஒரு உண்மையை வந்து சொல்கிறாப்புல. அது உண்மையாக பொய் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஆனால் என்ன வார்த்தை சொன்னார் அப்படின்னா, திருடி சாப்பிட்றீங்க, நீங்கள்லாம் வச்சுக்கிட்டு திருடி சாப்பிட்றீங்களே, அப்போ எங்களுக்கு ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி மஞ்சரி அவர்கள் வந்து அருண் பிரசாத் கிட்ட கேட்டதாக இப்படி ஒரு அக்யூசியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சரி மேலே அருண் பிரசாத் வந்து வைக்கிறாப்புல. ஸோ இது உண்மையா பொய்யா அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. லைக்கை போட்டு வீடியோ பாருங்கள். வாங்க இன்று வீடியோக்குள்ளே வந்து போகலாம். ஸோ மஞ்சரி அவர்கள் காலையிலே வந்து பிரெட் டோஸ்ட் வந்து கேட்குறாங்க. பிரெட் டோஸ்ட்லாம் பண்ணி தர முடியாதுங்க, எல்லாருமே வந்து நார்மலாக தானே சாப்பிட்றாங்க அப்படிங்கிற மாதிரி கான்வர்சேஷன் ஆரம்பித்து அந்த இடத்துல வந்து முத்துக்குமரன் நியாயம் கேட்க போய் தீபக் அவர்கள் பயங்கரமாக டென்ஷன் ஆனது மட்டும் இல்லாமல் அருண் பிரசாத் கிட்ட வணக்கம் சொன்னது ஒரு பெரிய குத்தமாக மஞ்சரி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த ஒரு பிரச்சனையை. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய தீபக் அவர்கள் வந்து நம்மளுடைய அருண் பிரசாத் அவர்களுக்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுறாரு. ஸோ சப்போர்ட் பண்ணதின் காரணமாக இப்படி வந்து எனக்கு வந்து பிரச்சனை வந்து இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து அருண் பிரசாத்துக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அப்படியே ஆரம்பட்ட கேப்டன் பதவியே உங்களுக்கு தேவையில்லாதது அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன் பதவியை பிடுங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரோஸை வந்து கட் பண்ணுறதுக்காக ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸையும் வந்து கூப்பிட்றாங்க லிவிங் ஏரியாவுக்கு. ஸோ லிவிங் ஏரியாவில் இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்து நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அருண் பிரசாத் வந்து விளக்கம் தராரு. மஞ்சரி அவர்கள் என்ன தப்பு பண்ணார் அப்படின்னா, நான் சும்மா சாதாரணமாக வந்து கையை தூக்குனா கூட வந்து வாக்கிங் பண்ணுறாங்க, அப்படி பண்ணுறாங்க, இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இன்னைக்கு கூட நான் வந்து போதுமா விட்டுருமா சாமி அப்படின்ற லெவலுக்கு தான் கையெடுத்து கும்பிட்டேன். ஆனால் அதையே வந்து பார்த்திங்கன்னா ட்ரிகர் பண்ணுறீங்க, அப்படி பண்ணுறீங்க, இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இஷ்டத்துக்கு வந்து பேசிட்டு போகிறாங்க. அதெல்லாம் தாண்டி ஒரு உண்மையை சொல்லட்டுமா, நேத்திக்கு கூட வந்து சொன்னாங்க நீங்கள்லாம் திருடி சாப்பிட்றீங்கல்ல அப்படிங்கிற ஒரு வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணதை கேட்டு என்னால் வந்து அதை சரியாக சகிச்சுக்கிட்டு வந்து இருக்க முடியல. ஸோ அதனால் நான் வந்து ட்ரிகர் ஆகிட்டேன் தான் அப்படின்ற மாதிரி அருண் பிரசாத் வந்து சொல்கிறாப்புல. ஸோ இதுக்கு மஞ்சரி அவர்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நான் அந்த மாதிரி சொல்லவே கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தா பிரச்சனை இல்லை. அதாவது திருடி சாப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவே கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தா பிரச்சனை இல்லை. ஆனால் மஞ்சரி சொல்கிறது என்னென்னா, எனக்கு திருடி சாப்பிட்றீங்க அப்படின்னு சொன்ன மாதிரி தெரியல அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல தான் மஞ்சரி அவர்கள் வந்து ஒவ்வொரு தடவையும் ஃபெயிலியர் ஆகிடுறாங்க. ஏன்னா ஒரு இன்சிடென்ட் நடக்குது அப்படின்னா, அதுவும் வந்து ரொம்ப ரஃப்பான இன்சிடென்ட்டு, ரொம்ப மோசமான ஒரு இன்சிடென்ட் நடக்குது அப்படின்னா பிக் பாஸ் வீடை பொறுத்த வரலையும் ரொம்ப 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 கவனமாக வந்து இருக்கணும். ஸோ அந்த கவனமாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் அடுத்து நீங்கள் ஒரு பாயிண்ட்டை அதை கொண்டு போய் வைக்கும்போது கரெக்டான ப்ரூஃப் வச்சுட்டு பேசணும். அப்படி பேசலை அப்படின்னா உங்களை வச்சு செஞ்சுடுவாங்க அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி மஞ்சரி அவர்கள் இன்றைக்கி கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் கூட எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் நீங்கள் திருடி சாப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி வாதம் பண்ணியிருந்தா ஓகே. ஆனால் எனக்கு தெரியல, அதாவது நீங்கள் திருடி சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்ன மாதிரி எனக்கு தெரியலிங்க அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா மஞ்சரிக்கு வந்து பாதகமாக அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அருண் பிரசாத்துக்கு வந்து சாதகமாக அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லாத்துக்கும் வந்து குறும்படம் போட்டு வந்து காட்ட மாட்டாங்க. நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை தான் அவங்க வந்து நம்புவாங்க. ஸோ அந்த விதத்தில் அருண் பிரசாத் சொல்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா மற்றவர்களால் வந்து நம்பப்படக்கூடிய ஒரு விஷயமாக தான் வந்து இருந்துட்டு இருக்கு. இப்போ எல்லாருமே மஞ்சரி என்ன கண்ணோட்டத்தில் பார்ப்பாங்க அப்படின்னா, மஞ்சரி பேசக்கூடிய ஆள் தான் அப்படிங்கிற லெவலுக்கு வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அண்ட் ஒன் மோர் என்னென்னா, தீபக் அவர்கள் கிளியராக வந்து சொல்லிட்டாப்புல, இப்படி கையெடுத்து கும்பிட்றது வந்து என்னை பொறுத்த வரலையும் அது ட்ரிகர்டாகவோ இல்லை வந்து டிசால்விங்காக பேசுகிற மாதிரி எனக்கு வந்து தெரியல அப்படின்னு வந்து சொல்லிட்டாரு அவரோட ஸ்டாண்டில். இன்னொரு பக்கம் ஆனந்தி அவர்கள் மஞ்சரிக்கு சப்போர்ட் பண்ணி எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு மஞ்சரியை மட்டுமே வந்து டார்கெட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இட்ஸ் மேபி மற்ற ஹவுஸ்மேட்ஸ்லாம் சேர்ந்து கூட மஞ்சரி அவர்களை வந்து நிறைய அக்யூசியேஷன் வந்து வைக்கப்பட்டிருந்திருக்கலாம் மஞ்சரி மேலே. ஸோ அதன் காரணமாக கூட ஆனந்தி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி சில கருத்துக்களை வந்து சொல்லியிருக்கலாம். ஸோ இது எவ்வளோ தூரம் வந்து போகும் அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். மஞ்சரி அவர்கள் பயங்கரமாக அழுதுட்டு பாத்ரூமுக்கு வந்து போயிருக்காங்க. ஸோ அதோட அந்த ப்ரோமோவும் வந்து முடியுது. ஸோ அது லைவில் இன்னும் வரல, வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து அடுத்த வீடியோவில் வந்து அப்டேட் பண்ணுறேன் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு முழு விளக்கமாக. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தவணை சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.